முருகன் கோயிலேருந்து அப்படியே பின்னாடி வந்தோம்னா அந்த பேக் சந்து அதுக்குள்ளே நம்ம நண்பர் வெங்கடேஸ்வரா அறிவிலிங் இருக்காரு. அவர் நண்பர் கண்ணன் வெங்கடேஸ்வரா அறிவிலிங். இங்கே வந்து மோட்ரு காய் பெரிய ஜெனரேட்ரு இதுக்கு வந்து சர்வீஸோடு அப்படியே அந்த இது வைண்டிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. உள்ளே இருக்க ஒரு தம்பி, அதுக்கடுத்து ஒரு லேபரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓனர் வெளியே இருக்காப்புல, இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். அவரை பார்த்து பேசுவோம். ரொம்ப நாளாக ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் பேர் குமரன். இப்போ அவர் தான் ஒரு மோட்டர் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே பாருங்கள். அண்ணா குமரண்ணே, வணக்கம்ண்ணே. வணக்கம் 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 வணக்கம். இப்போ என்ன வேலை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 1 HP மோட்ரு என்ன சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், தம்பி அவர் அந்த மோட்ரு ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓனர் வந்துட்டாப்புல. அதுதான் கண்ணன். அவளையும் நேரம் பார்த்து பேசுவோம். அந்த தொழில் அனுபவங்களை பற்றி கேட்போம். இதுதான் என்னுடைய நெருங்கிய நண்பர் கண்ணன். கண்ணன் அப்படியே முழு பேர் என்ன? மலைக்கண்ணன். திருப்பலானியில் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன்ட்ட வேலை பார்க்கும்போதே ரொம்ப பழக்கம். அதுக்கப்புறம் அவங்க திருப்பலானி கிருஷ்ணமூர்த்தின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அவங்கள்ட்ட பழகினவங்க ரொம்ப பேர். அதில் நம்ம கண்ணனும் ஒரு ஆள். இப்போ கண்ணன்கிட்ட பார்த்து பேசுவேன். நீங்கள் அண்ணன் கடை கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் கடையிலேருந்து விலை எவ்வளோ காலம் இருக்குது? இப்போ இங்கே கடை ஆரம்பித்து எத்தனை வருஷங்கள் இருக்குது? 1990 நான் 10th முடிச்சுட்டு சரி அவர்கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்தேன். சரி, என்னுடைய முதல் சம்பளம் 2 ரூபா. சரி, என் வீட்டில் பாதுகாப்பு வச்சுருக்கேன் அந்த 2 ரூபாத்தால். சரி. நான் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது அந்த பக்கம் தான் அப்படியே 1ஆம் நம்பர் பஸ்ஸில் வருவேன். அப்படியே உங்களெல்லாம் பார்ப்பேன். அந்த ஒரு லைன் வீடு ஒன்று இருக்குங்க. உள்ளே அப்படியே ஒரு 10 லைன் வீடு இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 கடை இருக்குது. அந்த ஒரு கடையில் தான் அண்ணன் கடை இருக்குது. பார்த்தா வெளியே பயங்கரமாக மோட்டர்லாம் குமிச்சு கிடக்கும். அந்த நேரத்தில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வைண்டிங் பண்ணுறது அவர் மட்டும்தான். அப்போ நம்ம நார்மல் டிஸ்ட்ரிக்டில் ஆள் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய லெவலில் ஆட்கள் கிடையாது. அதனால் எலக்ட்ரிக்கல் ஆனால் நம்ம சொல்லணும்னா அப்போ படித்தவங்க சொல்லி அந்த மாதிரி படித்த இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவர் அவர். சரி. அது மாதிரி எந்த விஷயத்தையும் ஈஸியாக கேட்சப் பண்ணி விஷயங்களை ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு எங்கேயும் போகிறதுக்கு வரவான பழக்கவழக்கங்கள் அவர் கிடையாது. அது கடையில் மட்டும்தான் இருப்பார். ரொம்ப கான்சியஸாக சில விஷயங்களை செய்வார். அவர்கிட்ட வேலை பார்த்த தொழில் குருங்கிறதுலாம் நாங்கள் எங்களோட லைஃபோட கிஃப்ட்டு அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் அவர் மட்டும். ஏன்னா அவர்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள ஓப்பனாக ஒரு டவுட்டை கேட்டால் கிளியர் பண்ணுவார். உங்கள்கிட்டே இல்லை, யார்கிட்டனாலும் அவங்க கிருஷ்ணமூர்த்தி அவங்க வந்து யார் கேட்டால் நானும் கடையில் சில விளக்கங்கள் கேட்டேன்னா நிறைய சொல்லி கொடுப்பாரு. அவர் படித்த இதை வச்சு ஒரு அனுபவம். அப்போ அவர் கேட்பேன் எப்படின்னு. நான் சின்ன வயசுலேயே புக்குகள் நிறையா வாங்கி படிப்பேன் தம்பி மதுரைக்கு போகும்போது அப்படின்னு. அந்த அவ்வளவு புக்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு நான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தா 10th தான். ஸோ நம்ம இப்போதான் வந்து படிப்பு பெருசா, அப்பெல்லாம் படிப்பு பெருசா இல்லை. அன்னைக்கு நிலைமைக்கு வேலையை 10th பரீட்சை எழுதிட்டு வந்த கடைசி முதல் நாள் வீட்டில் இருக்கிற லீவுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டேன். சரி. அப்போ அதனால நம்ம அப்படியே இருந்தாச்சு. அதனால அவர் கிட்டத்தட்ட வந்து 10 வருஷமா நான் வேலை பார்த்தேன். 2000 தான் தனியாக விலகினேன். விலகி 2000 பிப்ரவரி 11 கடை ஓப்பன் பண்ணுறேன். 6வது மாதம் மேரேஜ் பண்ணுறேன். ஆமாம், எனக்குடைய கல்யாணமும் 25 வருஷம், தொழில் ஆரம்பிச்சு 25 வருஷம். சரி. ஆமாம். அதனால வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவருடைய ஸ்கில் தான். அதை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் நல்லா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் அவர் கொடுத்த அந்த தியரி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்படி தான் செய்யணும், ஒரு வேலையை பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் டெஸ்ட் நான் குத்துவேன். எலக்ட்ரிஷியனா டெஸ்ட் குத்துவாங்க முதல்ல, இன்ஜினியர்னு சொல்லுவார். அதனால இது வரைக்கும் டெஸ்ட் குத்துனது கிடையாது. பாக்கெட்ல எதுனாலும் மீட்டர்ல தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அப்படியே அப்படி ஃபாலோ பண்ணி இன்னைக்கு லைஃப்ல இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஆமா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் திருப்பலானி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் பழகுனவங்க ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட இருந்து பழகுனவங்களே 10 பேருக்கு மேல இருக்காங்க. சரி. என்கிட்ட இருந்து பழகி போனவங்களே ரெனாபுல் கடை வச்சிருக்காரு. ஆமா, அந்த வச்சிருக்காரு. சரி. கீழக்கல்ல வச்சிருக்காரு, சிக்கல்ல வச்சிருக்காரு. சரி. அடுத்து தேய்படத்துல வச்சிருக்காரு. சரி. ஆமா, அதனால என்கிட்ட இருந்து பழகுனே. அப்ப அவர் வந்து கடல், நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு குட்டை. நான் உங்கள்ட்ட பார்த்ததே அவங்க கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் வந்து நம்ம எல்லாருமே மறக்கக்கூடாது, மறுபடியும் யார் மூலமாக நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக தான்
கண்ணன் இல்லை எனக்கு வந்து தொழில் ஆசான் அப்படின்னு நமக்கு நம்ம வந்து வேற எதுவுமே நமக்கு தெரியாது, பிளாங்க் தான். அவங்களோட இந்த அவங்க சொல்றத வச்சுதான் நம்ம வந்து சில விஷயம் கத்துக்க முடியும். இந்த வேலையை பார்க்கணும்னு என்னை நம்பி கொடுத்தாதான் நான் பழக முடியும். உட்கார வச்சு இதப்பா இதை மட்டும் கட்டுங்க நான் நினைக்க முடியும். அதனால வந்து அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஃபீல்டில் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ நம்ம என்னென்ன பார்த்து கொடுக்குறோம், என்னென்ன நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரீவைண்டிங் தான் மேஜர். செட் வைண்டிங் ஜெனரேட்டர் எத்தனை கேவி ஆல்ரெடி மேக்ஸிமம் 320 கேவி வரைக்கும் அட்டன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 150 HP வரைக்கும் வைண்டிங் பண்ணிருக்கேன். நம்ம ஏரியா இண்டஸ்ட்ரி பெருசா கிடையாது. ஆமா, இண்டஸ்ட்ரி நம்ம தூத்துக்குடி இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தாலும் இப்போ இறால் பண்ணைகள் வேலை இப்போ முன்னாடி மாதிரி அவ்வளோ கிடையாதா, இல்லை முன்னாடி மாதிரி வந்துக்கிட்டு? இறால் பண்ணைகள் வேலை எப்படின்னா அந்த காப்பர் வந்து காஸ்ட் கொஞ்சம் அப்பில் போன உடனே இப்போ நாங்கள் முன்னாடி கிரெடிட் பேசிக்கல் நிறைய பண்ணுவோம். ஒருத்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய் கடன் கொடுத்து நாங்கள் தொழில் பண்ணோம். அப்போ ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி எங்களுக்கு அந்த காப்பர் ரேட்டு போனதுக்கு அப்புறம் கிரெடிட் எங்களுக்கு வர்றதுக்கு இல்லை, கொடுக்கறது இல்லை அவங்க. அப்போ அதை அவங்க நிப்பாட்டோன்னா நாங்கள் கிரெடிட் வேலை பார்க்குற நிப்பாட்டி. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 50,000 பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க வேலையை முடிச்சுட்டு கொடுப்பாங்க, நாங்கள் வாங்கி வேலை பார்ப்போம். காப்பர் ரேட்டு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடை ஆரம்பிக்கும் போது 1 கிலோ காப்பர் வந்து 125 ரூபா, 75 ரூபா தான் முதல்ல நான் வந்து இப்போ 125 கனமாக நைஸ் வேர் தான் ரேட்டு கூட. தங்கம் மாதிரி எதுவும் அப்படியே தங்கத்தில் முதலீடு பார்த்தீங்கன்னா நார்மல் 1000 சம்திங் போயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கும் இத்தனை மடங்கு கூட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இவ்வளவு கூடும்போது அப்போ இன்னைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் கடைக்காரங்க நினைச்சு வாங்கினா நமக்கு ரெகுலர் கஸ்டமர் கடன் கொடுப்பாங்க. அப்படி கிடையாது, கிரெடிட்டுக்கு யாரும் பண்றது இல்லை. ஸோ நாங்களும் கிரெடிட்டுக்கு பெருசா பண்றது இல்லை. அதனால இறால் பண்ண வேலைகள் கொஞ்சம் குறைவு. ஆமா, ஏன்னா இப்ப சாதாரணமா ஒரு 1200 ரூபாய்க்கு பண்ண மோட்டர் இன்னைக்கு 2800 ரூபா. அப்ப அதே இந்த வேல்யூ காப்பர் கூடவும் இதுவும் கூடுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, யூனிக்கா சில வேலைகளை பார்த்துக்கிட்டு மேக்ஸிமம் புது மோட்டர்களை மாற்றி அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வெளியூர் போய் இந்த பெரிய ஜெனரேட்டர் இந்த அதுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்து பார்க்குறீங்களா? இப்போ அதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு இந்த ஓப்பன் ஜெனரேட்டர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒர்க் நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லாமே சைலண்ட் மாடல் வந்ததுக்கு நாங்கள் முன்னாடி இப்போ நம்ம டிஃபென்ஸ் கப்பல் விக்ரம் இருக்க அதில் உள்ள நான் கோஸ்ட் கார்டில் போயிட்டு கப்பலுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கேன். நடுக்கடல்ல மண்டபத்துல இருந்து நடுக்கடலுக்கு போய் அங்கே போய் வேலை பார்த்துருக்கேன். உள்ள வந்து 75 HP மோட்டர் கம்ப்ரஸர் மோட்டர் கழிச்சு வந்து வைண்டிங் பண்ணி மாட்டி விட்டுருக்கேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட போய் கப்பல்ல வேலை பார்த்து வந்திருக்கேன். எனக்கு அது அதே மாதிரி பவர் பிளான்ட்ஸ் இங்கே உள்ள ஆர்கே பவர் பிளான்ட், அடுத்தது கொரமண்டல் பவர் பிளான்ட், அங்கேருந்து மோட்டார்ஸ் எல்லாமே எனக்கு வைண்டிங் வரும். அது போக அக்வால உள்ள அந்த சம்மர்சன் மோட்டர் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய வரும். எங்களுக்கான மேக்ஸிமம் டிலே பண்ணாம ரொம்ப மோட்டரை வாங்கி போட்டுட்டு டிலே பண்ணாம டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ நம்ம வீட்டு மோட்டர்லாம் கொடுத்தா எத்தனை நாளுக்குள்ள நீங்க பார்த்துக்கணும்? மேக்ஸிமம் வந்து ஒன் டே தான். அதுக்கு மேல வீட்டு மோட்டருக்குலாம் அவ்வளோ டைமிங் எடுக்க முடியாது. ஆமா, ஒரு சில பேருக்கு நாங்கள் ஒரு நாள் கேட்போம், சில பேர் இல்லை வேணும்னா அன்னைக்கு ஈவினிங் கூட கொடுத்துருவோம், உடனே கொடுத்துருவீங்க. சரி. மற்ற ஏதாவது சொல்லணும்னா நம்ம கடையை பற்றி ஏதாவது சொல்லுங்க. கடை நான் இங்கே தனியாக இப்போ ஆரம்பிச்சு இந்த 2001 இங்கே ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் கடை ஓப்பன் பண்ணது ரேணாபத்தில் ஓப்பன் பண்ணேன். அது 1 இயர் தான். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் எல்லாமே இங்கேருந்து வந்ததுனால நான் ராம்நாடுக்கு வந்து 2021 ஆரம்பித்தேன். இங்கே இருந்து 24 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் என்னுடைய வேலையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ப்ரெசென்ட் அப்டேட் என்ன டூல்ஸ் வாங்கணும், என்ன செக் பண்ணணும், எல்லாமே நான் அப்டேட்ல இருக்கேன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சில டூல்ஸ்லாம் அவங்ககிட்ட பார்த்துட்டு கூட முடியாது. ஆனால் இப்போ நான் என்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் சைடில் எல்லா டூல்ஸ், ஏன்னா நான் பெரிய ஒர்க்கு பார்க்கறதுனால டூல்ஸ் கண்டிப்பாக முக்கியம். ஜென்ரேட்டர் வேலை பெரிய வேலையெல்லாம் பார்க்கறதுனால மெகர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். இங்கெல்லாம் மெகர் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. மெகர் தான் இன்னைக்கு வந்து ஒரு மோட்டர் வைண்டிங் பண்ணால் ஃபர்ஸ்ட் மெகர் தான். நீங்கள் எந்த கடையிலையும் பார்க்க முடியாது. ஆனால் என்கிட்ட மெகர் வந்து 3 வெரைட்டியில் வச்சிருக்கேன். 1000 வோல்ட், 2500 வோல்ட், 5000 வோல்ட் வச்சிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் ரொம்ப அக்யூரஸியா இருக்கும். ஏன்னா பவர் பிளான்ட்ஸ் நம்ம வேலை பார்க்கும் போது அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு சாதாரணமா நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி புல்லர்லாம் முன்னாடி மாதிரி போட்டு சுத்தி வச்சு அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அந்த 2 டைப் ஆஃப் புல்லர் இருக்கும். மினிமம் சின்ன புல்லர் 5 டன் வச்சிருக்கேன், பெருசா 50 டன் வச்சிருக்கேன். அந்த புல்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸுக்கு முதல்ல டூல்ஸ் முக்கியம். அந்த மாதிரி தூக்குறதுக்கு செயின் பிளாக்ஸ், அது மாதிரி அதுக்குன்னு தனியாக ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கேன், வண்டி வச்சிருக்கேன், ஜாமான் ஏற்றக்குள்ள. ஏன்னா இப்போ இன்னைக்கு மென் பவர் பழைய மாதிரி கிடையாது. காஸ்ட் வைஸ் கூடினதுக்கு அப்புறம் மென் பவர் பெருசாக கிடையாது. அதனால டூல்ஸ் தான் நான் வந்து எங்களுக்கு டூல்ஸ் தான் பிரதானம். அதை நம்பி தான் இன்னைக்கு வந்து பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா பழைய மாதிரிலாம் உங்களுக்கு சேலரி முன்னால 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஆள் கிடைச்சாங்க. இன்னைக்கு சேலரி 500 ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையாது. 1000 ரூபாய் போயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தாதான் அப்படின்னாலும் 1000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஆமா. அதனால அப்படியே ஸ்மூத்தா ஒர்க்கை வந்து, ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இத்தனை வருஷமா டிராவல் பண்றதுனால எங்களுக்கு ரெகுலர் ஒர்க் இருக்கும். எப்பயும் வேலை இல்லை அப்படின்னு இருந்தது கிடையாது. எப்படியும் ஃபேன் வந்துடும்,
மற்றபடி ரொம்ப மினியேச்சர் வேலைகள் இந்த இதெல்லாம் மிக்ஸிலாம் பார்க்க மாட்டோம். மிக்ஸி பார்க்க மாட்டோம். வைண்டிங் சம்மந்தமாக ரீவைண்டிங் சம்மந்தமாக என்னன்னாலும் ஆமாம், அது மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போர்டு, எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கு, ஆட்டோமேட்டிக் பேனல் போர்டு, சரி ஜென்ரேட்டர் பேனல் போர்டு, அது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட், ஜென்செட் சம்பந்தமா என்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாமே பண்ணி கொடுப்போம். சரி சரி சரி. அதனால நமக்கு வந்து ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது இல்லை, வேலை இல்லைங்கிறது கிடையாது. இருக்கும் ஒரு நாள் ரெண்டு அப்புறம் நார்மல் ஆயிரும். நம்ம எப்படினாலும் நம்ம கடையில் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ஆமாம், நம்ம இங்கே தான் இருப்பீங்க, நம்ம கடையில் தான் இருப்பீங்க. கான்டாக்ட் நம்பர்ல எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தனியா இருக்கு, பர்சனல் நம்பர் தனியா இருக்கு. இப்போ உங்கள் கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். கடை கான்டாக்ட் நம்பர். கடை கான்டாக்ட் நம்பர் 9444 55 9262. இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். இதை கான்டாக்ட் பண்ணாலே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதுனா மோட்டர் கொண்டு வர சொன்னீங்கன்னா கொண்டு வந்து உடனே கையில் உடனே முதல்ல ஒரு மோட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதோ பிரிச்சம் வச்சோம்லாம் கிடையாது. முதல்ல எஸ்டிமேஷன் கொடுப்போம், அது சம்மதப்பட்டா நாங்கள் வேலை பார்த்து கொடுப்போம். சரி சரி. ஏதோ வாங்கணும் நாங்கள் பிரிச்சுட்டோம் நீங்கள் இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். மோட்டர் கொடுத்தா முதல்ல எஸ்டிமேஷன் இவ்வளவுதான் செலவு வரும், அதுக்கு கஸ்டமர் ஒத்துக்கிட்டா தான் வேலை. சரி. ஆமாம். அன்னைக்கு உள்ள தொழிலுக்கும் இன்னைக்கு உள்ள தொழிலுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கா? அப்டேட் மாறி இருக்கா? கண்டிப்பா நிறைய கன்சூமர்ஸே வந்து பழைய மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து புது ஃபேன் வாங்க போனீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. இப்போ எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகிட்டு இருக்கு. வேலைகள் தண்ணி மோட்டரே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. டேபிள் ஃபேனுக்கு வந்துட்டு இன்னைக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி மோட்டார்ஸ் வந்துருச்சு. பெரிய மோட்டார்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கஸ்டமர் மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னாக்க 3 வருஷம் ஓடிடுச்சுப்பா பூசு மாத்திரும், 5 வருஷம் ஓடிடுச்சுப்பா பூசு மாத்திரும். பொருளாதாரத்துல கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க வேலை பார்த்து போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அது வந்து சேஞ்சஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கஸ்டமருங்கிற போது 2 பேர் தான் பண்ண கிருஷ்ணன் சார் இருந்தாரு, அப்ப ஒருத்தர் தான் இருந்தாரு. ஆமா, அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு மோட்டர் இப்ப அப்படி கிடையாது. இது ஒரே வேலையை கஸ்டமர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க, சர்வீஸ் பண்றவங்க மட்டும் கூட்டிகிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகும், 10 மோட்டர் ஆளுக்கு 2 மோட்டரா போயிடும். அதனால அது வந்து ஒண்ணு தவிர்க்க முடியாது. சரி. ஆமா, அப்டேட்டுங்கிறது நம்ம இருக்கணும், லெவல்ல இருக்கணும். சரி 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 சரி. நன்றி நன்றி கண்ணன், நன்றி. அப்படியே கடையை பார்த்துக்கங்க. அதுதான் கண்ணன் கடை. அப்படியே ஒரு தம்பி அதில் உட்காந்துருக்காப்புல. உங்களும் ரொம்ப காலமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. தம்பி புகழேந்தி. புகழேந்தி. ரைட்டு. இவங்களும் ரொம்ப காலமாக இங்கே தான் உட்காந்துருக்காப்புல. அண்ணன் குமரனை வந்து அவங்களுக்கு லேபர்னு சொல்ல முடியாது, அப்படியே ஒரு நெருங்கிய நண்பர் மாதிரியே அந்த கடையில் இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம் ஆமாம். நல்லா தானே இருக்கீங்க. நன்றிண்ணே. பரவா. நன்றி. பாய்.